இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பைக் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பைக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு குற்றவியல் போலீஸார், க்ரைமில் இருக்கிற க்ரைம் பிரான்ச்சில் இருக்கவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர் ஓனர் தானா, இந்த பைக்குக்கு இவர் தான் ஓனரா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. அவங்களும் கேட்பாங்க. மற்ற இது தவிர்த்து இப்போ குடி போதையில் வர்றவங்க அவங்கள வந்து செக் பண்ணுறதுக்கெலாம் எக்யூப்மெண்ட்டை வச்சு தாராளமாக அதை செக் பண்ணுவாங்க. அதில் கூட பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பைப் வந்து வேறு ஏதோ ஒருத்தர் வாயில் வச்சு உறிஞ்சது, அதை நீங்கள் வந்து எனக்கு பண்ணீங்க, அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு எல்லா வித அதிகாரமும் இருக்குது. இப்போ உங்களை டங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுற வரும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும்னா உங்களுக்கு முன்னாடி வேறு பைப்பு தான் வச்சு பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்குது. இந்த மாதிரி ஆவணங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த உரிமைகள்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்தணும். நீங்கள் வந்து அதை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. பண்ணாங்க உடனே இந்த வீடியோவில் போட்டாங்க, அதனால் போலீஸ்காரரை நம்ம திட்டிடலாம், அதை பண்ணிடலாம், அதை செய்யக்கூடாது. அரசாங்க அதிகாரியை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது.